ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்க்கு விருப்பமான கோதுமை ஸ்டஃப்டு சப்பாத்தி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப்பு மாவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். அதை ரெஸ்ட்டில் விட்டுறணும். இந்த பக்கம் ஒரு கடாயில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி அதில் ஒரு மேகி பாக்கெட்டை உடச்சி அதில் போட்டு நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணி சப்பாத்தி மாவை ரோல் பண்ணி அந்த வெந்த மேகியை வடிகட்டி அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு மேகி பாக்கெட்டை ஒன்று உடச்சி போட்டுட்டு கொஞ்சம் மிளகு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை நல்லா தூவி விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா உதிரியாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி ரோல் பண்ணதில் வச்சுட்டு நல்லா உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி அழகாக ரவுண்டு பண்ணி திருப்பி அதை மாவு போட்டு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். தேய்ச்சி கொடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பரப்புங்க, கொஞ்சம் மெல்லிஸாக பரப்புங்க, அப்போ தான் நல்லா வரும். அதை தோசை தவாவில் போட்டு கொஞ்சோண்டு மேலே நெய் போட்டு அப்ளை பண்ணி நல்லா 2 பக்கமும் வேக விட்டு எடுக்கணும். அது சர்வ் பண்ணால் ஹோம்மேடு சப்பாத்தி ரெடி.